ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடந்தம்பருப்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 மிளகா வத்தல் போட்டிருக்கேன், பச்சை மிளகா. அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ வதங்கினதுமே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்ததுமேவும் ஒரு 100 பொரிக்கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்து வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அடித்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றி தாளித்து விட்டுட்டா உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை வச்சு இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லா அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காண்டி தான் இதை பண்ணினது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.